நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா என்னாச்சு? என்னன்னு தெரியலப்பா. ஷாப்பிங் போறேன்னு அசோக்கும் சுபாவும் பைக்ல கிளம்பி போனாங்க. அப்புறம் இவ மட்டும் தனியா ஆட்டோல வந்தா. வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்தா நீங்க வந்தாதான் பேசுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சரி என்னன்னு கேளு. என்ன ஆச்சுன்னு சொல்லு சுபா. அதான் அப்பா வந்தாச்சுல்ல. சுபா நீ அழறது எங்களுக்கு டென்ஷனா இருக்கு. என்ன ஆச்சு? எதுக்கு அழற? அசோக் எங்க? அசோக்க காணோம். காணோமா? எங்க போனா? ஐயோ சுபா, அழாம என்னாச்சுன்னு சொல்லு. மார்னிங் 2 பேரும் சேர்ந்து தானே போனீங்க. அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க மகா. தூக்கிட்டு போயிட்டாங்களா? யாரு? சொல்லு சுபா. நாங்க 2 பேரும் குர்தா எடுக்கலான்னு ஷாப்பிங்க்கு போனோம். நான் உள்ள போனேன். நம்ம அடிச்சிட்டு வரேன்னு வெளியே போனோம். அப்புறம் வரவே இல்ல. போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப். என்னாச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா அவரை காணோம். போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். நீ கிளம்பி வந்துட்ட. அவன் அங்கதான் உன்னை தேடிட்டு இருப்பான். வந்துருவான் சுபா. இல்ல, கடை வாசல்ல அவன் பைக் நின்னது. அவனதான் காணோம். பைக் அங்க விட்டுட்டு எங்க போக முடியும்? இல்லப்பா, நான் பைக் பக்கத்துல நின்னு தேடுறத பார்த்துட்டு கடைக்காரங்க சொன்னாங்க. நிறைய பேர் கார்ல வந்து அவனை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போனாங்களாம். ரிசப்ஷன் நடக்க போறது தெரிஞ்சு அவங்க வீட்ல எல்லாரும் கோபமா இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன். இவனுக்கு போன் பண்ணி கூட அவங்க திட்டினாங்களாம். வீட்டுக்கு வர சொல்லி போன் பண்ணிட்டே இருந்தாங்க. இவன் போகல. அவங்க தான் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்கான். வந்துருவான். மகா, அவனை கடத்திட்டு போயிட்டாங்க மகா. அவனை ஏதாவது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. அசோக்கோட அப்பா ஊர் ஆந்திரா பக்கம் ஒரு வில்லேஜ். அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் பத்தி நிறைய சொல்லிருக்கான் அசோக். அவனை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவாங்க. அவனை கூட்டிட்டு போனது அவங்க வீட்டு ஆளுங்க தான் ஷூரா தெரியுமா? ஆமா. அவளை அழாம இருக்க சொல்லுமா. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்னப்பா பண்ண போறீங்க? தெரியலம்மா. சேகர் சாரை பார்த்துட்டு அங்கிருந்து நேரா கோர்ட்டுக்கு போய் நம்ம புகழேந்தி சாரை பார்க்க போறோம். எனக்கு பயமா இருக்குப்பா. இல்லம்மா, அவனை தூக்கிட்டு போனது அவன் பேரண்ட்ஸ் தானே. பெருசா அவன் உயிருக்கெல்லாம் ஆபத்து வராது. அப்பா, அவனை மிரட்டி இவளை மறந்துடு வச்சிருன்னு இமோஷனல் டார்ச்சர் தான் பண்ணுவாங்க. நான் எப்படி இதை டீல் பண்றதுன்னு பாக்குறேம்மா. அப்பா நீங்க கொஞ்சம். மகா, இது என் பொண்ணோட வாழ்க்கைமா. அவளை ஈஸியா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை எங்க எப்படி ஆரம்பிக்கிறது தான் தெரியல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மகா. அப்பா, அம்மா அழுதாங்க, அப்பா ஏதாவது பண்ணிப்பாங்கன்னு அவன் மனசு மாற மாட்டான்ல? அதெல்லாம் மாற மாட்டோம். அது மட்டும் அவன் சொதப்பலன்னா மற்ற பிரச்சனை இருக்காது. அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லு. தப்பி தவறி அவன் ஃபோன் எடுத்தா எங்க இருக்கான்னு கேட்டு வைக்க சொல்லு. சரிப்பா. அவளுக்கு தைரியம் சொல்லுமா. அழ வேணான்னு சொல்லு. சரிப்பா. அப்பா, தேங்க்ஸ் பா. அதான் அப்பா கிட்ட சொல்லியாச்சுல்ல, கவலைப்படாத. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அசோக் எங்க? என்ன கேட்டா? அதத்தான் உங்ககிட்ட கேக்குறோம். நான் கொடுக்கடா. அசோக்க காணோம். யாரோ அவனை கடத்திட்டு போயிருக்காங்க. ஐயோ, அப்படியா? என்னடி உன் புள்ளைய காணுமாமே? ஏங்க, அவன் காணாம போய் 1 மாசம் ஆச்சுல்ல? இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டிங்கல்ல, அவன் இந்த வீட்டை விட்டு போய் 1 மாசம் ஆச்சு. எங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. போய் சொல்லாதீங்க. இத பாருங்க, ஏதோ ஐயோ பாவம் பெரிய மனுஷனாச்சேன்னு மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து நாங்க போய் சொல்றோம் அது இதுன்னு சொன்னா நல்லா இருக்காதுங்க. நாளைக்கு ரிசப்ஷன். மாப்பிளைய காணோம். மாப்பிளைய காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு எங்க கிட்ட கேட்க என்ன இருக்கு? என் மாப்பிள்ளை இல்ல, அவன் உங்க பிள்ளை. அதெல்லாம் வேண்டான்னு எப்பவோ தலைமுழிக்கிட்டான்.
இப்போ வந்து அவனை பத்தி பேசினா எங்க கிட்ட ஒண்ணும் பதில் இல்ல. நான் ரிசப்ஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டேங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியில்லை. அசோக் என்னோட நீங்க அனுப்பி வைக்கணும். இங்க பாருங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அசோக்க பார்க்க கூட இல்ல. புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவனை நீங்க தான் கடத்திக்கிட்டு போயிருக்கீங்க. அவனை கடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. முதல்ல வெளியே போங்க. முடியாது. அசோக் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அதான் அவன் இங்க இல்லன்னு சொல்றான்ல. மரியாதையா சொன்னா புரியாதா? அவனை கடத்துறது நீங்க தான். என்னங்க வார்த்தைக்கு வார்த்தை கடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பெத்த அம்மா அப்பா கூட வரது ஒண்ணும் கடத்தல இல்ல, புரியுதா? ஆமா, அவன் எங்க கூட வந்திருந்தாலும் அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. பெத்த பிள்ளையா இருந்தாலும் விருப்பம் இல்லாம ரூம்ல பூட்டி வச்சா தப்புதான். அவன் சொன்னானா என்ன கடத்திட்டாங்கன்னு? சார், அவனுக்கு உங்க பொண்ணு பிடிக்கல, எங்கேயோ ஓடி போயிட்டான். சார் அவன் ஓடி போகல. சரி, எங்க கிட்டயே ஓடி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அது உண்மை இல்ல. போலீஸ்க்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க, உங்க நியாயத்தை சொல்லுங்க. இங்க வந்து சட்டம் போட்டு என்ன ஆக போகுது? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல சார். அவன் பொண்டாட்டி அவனை காணாம அழுதுகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு மனுஷத்தன்மையோட நடந்துக்குங்க. இங்க பாருங்க, இங்க கத்தி ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஒரு தடவை நான் அசோக்க பார்க்கணும். அவன் பிடிக்கல வரலன்னு சொல்லிட்டா நான் விட்டுட்டு போயிடுறேன். என்னங்க இவரோட பெரிய தொல்லையா போச்சு. பேசாம வாட்ச்மேனை கூப்பிடுங்க. விடுமா, அவரே போயிடுவாரு. என் பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. லீகலா அசோக் சுபாவோட ஹஸ்பண்ட். சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை வேணான்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். பொறுமையா இருக்கிறது நீ இல்ல, நான். அன்னைக்கே அவனை தூக்கி இருக்க முடியும், வேணான்னு பார்த்தேன். இப்ப அவனா வந்துட்டான். ஒழுங்கா ரிசப்ஷனை கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல மாப்பிளைக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. இதான் உங்க முடிவா? அதான் எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்றது? கிளம்புங்க முதல்ல. நீங்க இப்படிதான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சா நான் என்ன பண்றது? நானும் சொல்றேன், உங்க பையனோட சுபாவுக்கு ரிசப்ஷன் நடக்கும். அதே டேட்ல நடக்கும். நீங்க பண்ற பிரச்சனையை நானும் பண்ண முடியும். உங்களுக்கு நாளை காலையில வர டைம் தரேன். அதுக்குள்ள அசோக்க நீங்க அனுப்பி வைக்கலன்னா சம்மந்தி இப்படி பண்ணிட்டாரன்னு நீங்க வருத்தப்படுறது மாதிரி ஆகும். என்ன சவாலா? பார்க்கலாம் யார் யாரோட வாழ போறாங்கன்னு. அன்னைக்கு சொன்னதுதான், உங்க பொண்ணு என் பையனோட வாழ்ந்துருவான்னு நினைக்காதீங்க. அந்த நினைப்பெல்லாம் ஏதாவது தண்ணியில் எழுதி வச்சிருங்க, சரியா? காலையில போன் பண்றேன். என்னங்க இப்படி பேசிட்டு போறான்? பொண்ணை பெத்தவல்ல, இது கூட பேசலனா எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு, அசோக் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. எப்படியாவது வந்துருவான். நீ சும்மா அழுதுட்டு இருக்காத. எனக்கு பயமா இருக்குமா? அப்பா கிட்ட சொல்லிட்டல, அப்பா பாத்துப்பாங்க. நீ எதையாவது யோசிச்சு டென்ஷன் ஆகாத. ஹே, அவங்க அவனை அனுப்ப மாட்டாங்க மகா. இங்க பாரு, அப்பா ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணி எதையுமே ஸ்டாப் பண்ண சொல்லல. அப்போ அசோக் வந்துருவான் அவர் நினைக்கிறாரு. அதான் எப்படி? எப்படின்னு தெரியல. அப்பா பாத்துக்கிறேன்னு சொன்னா பாத்துப்பாங்க. நீ பயப்படாம இரு. ஆமா, இவங்க அப்பா ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நினைச்சா என்ன வேணாலும் நடக்குமா? உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப நீ எதுக்கு அப்பாவை தேவையில்லாம திட்டுற? எதுக்கு நடக்காத ஒண்ண நடக்க போற மாதிரி பில்டப் கொடுக்கற? எது நடக்காதுன்னு சொல்ற இப்போ? அதான் சொன்னியே, உங்க அப்பா அப்படியே அசோக்க அனுமார் மாதிரி கையில தூக்கிட்டு வந்து அப்படியே இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருவாருன்னு. அதான் சொன்னேன். என்னடி சொல்ற? ஏய், அவளே பயந்து போயிருக்கா. நீ வேற எதுக்கு பயமுறுத்துற? சுபா, ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கணும். பிராக்டிக்கலா யோசிக்கணும். யாராவது வந்து மேஜிக் பண்ணுவாங்கன்னு சும்மா அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தா அவ்வளவுதான். அப்பா எப்படியும் அசோக்க கூட்டிட்டு வந்துருவாரு. அசோக்க பார்க்க தான் அசோக் வீட்டுக்கு போயிருக்காரு. தப்பு பண்ணவர்கிட்டயே போய் நியாயம் கேட்டா எப்படி கிடைக்கும்? ஹே, நீ என்ன முட்டாளா சுபா? உங்க அப்பாவுக்கு உன் கல்யாணம் பிடிக்கல, அந்த அசோக்க சுத்தமா பிடிக்கல. அசோக் கிட்ட உங்க அப்பா ஒரு நாளாவது பேசியிருக்காரா? இப்ப அவன் இல்லைன்னதும் அவருக்கு இன்னும் நிம்மதியா இருக்கும். அவர் எப்படி அவனை கூட்டிட்டு வருவாரு? அப்பாவை பத்தி எப்பவுமே நெகட்டிவா யோசிக்கிற ஜனனி. கல்யாணம் பிடிக்கலன்னா அப்பா இதுக்கு ரிசப்ஷனுக்கு அரேஞ்ச் பண்றாரு. ரிசப்ஷனுக்கு அசோக் இல்லனா அப்பாவுக்கு தானே அசிங்கம். ரிசப்ஷனுக்கு அவர் அரேஞ்ச் பண்ணா இவங்க கல்யாணத்தை அவர் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. உன் கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இவங்க ரிசப்ஷனுக்கு அவர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அது தப்புன்னு நானும் சொல்லல. சரி, உண்மையிலேயே அசோக் கிடைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் அவர் ஏதாவது செஞ்சிருக்கணும்ல. ஏன் செய்யல? வேற என்ன அவரால செய்ய முடியும்? அசோக்கா அவர் பேரண்ட்ஸ் தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. போலீஸ்க்கு போனா வேலை முடிஞ்சது. ஏன் போலையா? உனக்கு தோணுனது அப்பாவுக்கு தோணி இருக்காதா? ஏதாவது ரீசன் இருக்கும் அதுக்கு. ரிலேஷன்ஷிப் கெட்டு போக வேண்டாம்னு யோசிச்சிருக்கலாம். இப்ப மட்டும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காமா? கட்டி பிடிச்சு கொஞ்சம் எல்லாரும். ஏன் மகா இப்படி இருக்கீங்க எல்லாரும்?
சொந்தமா புத்தியே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? அப்பா அப்பா அப்பா, பிள்ளைங்களை பெத்தா சோறு போடுறது படிக்க வைக்கிறது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். என்னமோ உங்க அப்பா மட்டும் அதிசயமா பண்ற மாதிரி அப்படியே உருகுறீங்க. எல்லா அப்பா மாதிரி இல்ல நம்ம அப்பா. இத பத்தி நிறைய பேசியாச்சு. இப்பவும் பேசி சண்டை போட வேணாம். இப்ப சுபாவை பத்தி மட்டும் பேசுவோம். சுபாவை பத்தி பேசுறதுக்கு இப்ப என்ன இருக்கு? நான் சொல்றேன். அசோக் வீட்ல இருந்து அவங்கள அசோக்கை இங்க அனுப்பி வைக்க மாட்டாங்க. உங்க அப்பாவும் அவனை கூட்டிட்டு வரதுக்கு இனி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாரு. அவரை நம்பிட்டு இருந்தா இந்த ரிசப்ஷன் நடக்காது. அசோக்கும் திரும்பி வர மாட்டாரு. நான் இப்ப அதுக்கு என்னடி செய்ய முடியும்? கல்யாணம் நீயே தானே பண்ணிக்கிட்ட. அதுல பிரச்சனை வந்தா உன்னால சால்வ் பண்ண முடியாதா? அப்பா ஆட்டுக்குட்டின்னு யாரையும் நம்பாத சுபா. யாரும் உனக்காக யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஈகோ தான் அவங்களுக்கு பெருசா தெரியும். உனக்கு அசோக் வேணும்னு நினைச்சா நீயே முயற்சி பண்ணு. உங்க அப்பாவை நம்பி ஏமாறாத. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் பண்றேன். நீ ஹெல்ப் பண்ண போய் தான் இங்க வந்து நிக்கிறா இவ. எப்ப என்ன பண்ணணும்னு அப்பாவுக்கு தெரியும். அதுல டவுட் இருந்தா அவர்கிட்டயே கேட்கலாம். ஆளுக்கு முடிவு பண்ண வேணாம். இது உன் லைஃப் சுபா. நீ தான் டிசைட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். உன் அப்பாவை நம்பிட்டு இருந்தா நீ இங்கேயே தனியா இருக்க வேண்டியதான். அவர் இதுல ஹெல்ப் பண்ணுவார்னு எனக்கு தோணல. அவ சொன்னதை சீரியஸா எடுத்துக்காத சுபா. அப்பா வரட்டும், நம்ம பேசலாம். ஏதாவது பண்ணலாம். ப்ளீஸ், நீ டென்ஷன் ஆகாத. நிஜமாவே அப்பாவை நம்பலாமா மகா? காஃபி சாப்பிடுறா? கையை கட்டி வச்சுட்டு காஃபி குடிக்க சொன்னா எப்படி? நான் குடுக்கறேன். காட்டு. ஒண்ணு வேணாம். சொந்த வீட்ல அதுவும் நீங்க பெத்த புள்ளைய கைய கால கட்டி அசிங்கமல்ல உங்களுக்கு? என்ன மனசுல தெலுங்கு வில்லன் கோட்டா சீனிவாச ராவ் நினைப்பா? இன்னைக்கு ஒரு நாள் தான் ராஜா, அப்புறம் உன்னை தொல்லையே பண்ண மாட்டோம். என்னத்துக்கு அவனை கொஞ்சம் இப்போ? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை வெட்டி போட்டிருக்கணும். கட்டி போட்டிருக்க நானு சந்தோஷப்பட சொல்லு. அம்மா முதல்ல கொஞ்சம் கைய கழட்டி விடுறியா ப்ளீஸ்? எதுக்குடா? வெளியில போய் ஃபேஷியல் பண்ணிக்கணும், அதுக்கு தான் விடல. அட்லீஸ்ட் வீட்லயாவது மூஞ்சி நல்லா கழுவி ஃபேஷியல் பண்ணிக்க விட. இப்ப மூஞ்சியை கழுவிட்டு எங்க போக போற? இன்னைக்கு எனக்கு ரிசப்ஷன். போட்டோல பாக்குற மாதிரி இருக்க வேணாமா? என்னடா வளர்ற? நீ இல்லாம அங்க என்னடா ரிசப்ஷன்? நான் இல்லன்னு யார் சொன்னா? எப்படிடா போவ? நீ போயிடுவேன்னு சொல்லிதான் உன்னை கட்டி வச்சிருக்கோம். ஏன்டா சிரிக்கிற? எனக்கு நீங்க கால் கட்டு போடலன்னு வருத்தப்பட்ட. இப்போ சரியா போச்சு. நீங்க கால் கட்டு போட்டீங்கல்ல. இத பாருடா, ஒழுங்கா புத்தியோட நடந்துக்க. இல்ல ஊர்ல இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. சுபா பாவம்மா, அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஓஹோ, எங்களை விட அவ உனக்கு பெருசா போயிட்டால? ஆமாம்மா, அப்பாவுக்கு உங்களை விட அவங்க அம்மாவை பிடிக்கும்னு சொன்னா விட்டுருவீங்களா? அம்மா, நான் நல்லபடியா சொல்றேன், கேட்டுக்கங்க. என்ன நீங்க விட்டுட்டா உங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடா மிரட்டியா? என் மாமனார் பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் வந்தா தெரியும். அதெல்லாம் அவர் வந்து ஒண்ணு கிழிக்க முடியாம போயிட்டாரு. இதப்ப அவர் வந்து உன்னை பத்தி கேட்டாரு, அப்பா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சோ மாமனாருக்கு நான் உங்களோட தான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப கதம் தான் சச்சாரு இద్దరు. நீ இந்த குன்றத்தூர் வீட்டுல இருக்கிறது யாருக்கும் தெரியாது. தப்பு நானா? தப்பு, பெத்த தப்பு. உள்ள இருந்து உனக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. ஊர்ல இருந்து மாமா பெரியப்பெல்லாம் வந்திருக்காங்க தெரியும்ல. அவங்கள தாண்டி ஒரு ஈ காக்கா கூட வர முடியாது. அடியாள் வேறயா? அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? அந்த ஆளுக்கு அவ்வளவு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? உனக்கு ஒரு அடியாள் கிடைச்சா அவருக்கு ஒரு தடியாள் கிடைக்காமலையா போயிடும்? எங்க மாமனார் பத்தி உனக்கு தெரியல. அவர் அடிச்சா கூட சைலண்டா போயிருவார். ஆனா அவர் பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா சூப்பர்மேன் ஆயிடுவாரு. என்ன இங்க அடைச்சு வச்சா சும்மா விட்டுருவாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவருக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியும்ல. அவர் பரம்பரையா கோவப்படுறவரு. சுபாவோட அப்பா எப்பயாவது கோவப்படுறவரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லபடியா சொல்றேன், கேளுமா. நீ என்ன சொல்றேன்னு ஒரு இளவும் புரியலடா. ரிசப்ஷன் கல்யாணம்னு வளராம பேசாம டிவியை பாத்துக்கிட்டு எங்கேயும் உன்னால போக முடியாது. எப்படி போக போற, எப்ப போக போறேன்லாம் தெரியாது. ஆனா ரிசப்ஷனுக்கு இந்த அசோக் அங்க இருப்பான். வேணும்னா நீ வரியா?
ஒரு பட்டு புடவை எடுத்து கட்டிக்கோ இப்பவே. புரியலல்ல? என் மாமனார் எவ்வளவு டெரர்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ வாங்கியிருக்கேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. காஃபி வேணுமா வேண்டாமா? மொத்தமா టిఫిన్ ఏదాది వేణుమా? அப்புறம் நைட் రిసెప్షన్లో யார் సాப்பிடுறது? అదంతా వద్దు, చిల్లున్న ఫ్రెష్ జ్యూస్ తీసుకుంటా, కొంచెం రిఫ్రెష్ பண்ணிக்கிறேன். நானா அவர் கன்ஃபார்ம்டா வருவார். எல்லாருக்கும் அப்ப புரியும் நான் சொன்னது எவ்வளோ கரெக்ட்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பாச்சு? அசோக் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஏதாவது பண்ணுங்கப்பா ப்ளீஸ். சுபா சாப்பிடாம அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. அசோக் என்ன சின்ன குழந்தையா? அதுவும் இல்லாம அவன் வீட்டாளுகளோட தானே இருக்கான். இவன் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? இது வரைக்கும் அசோக் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட இல்ல. பயமா இருக்கும்லப்பா. அவனை எதுவும் பண்ணிட மாட்டாங்கம்மா. அவனை கடத்தினது கூட இல்ல. அவனை கூட்டிட்டு போனது வேற யாரும் இல்லையே, அவங்க அம்மா அப்பா தானே. அதுக்கு இல்லப்பா, இந்த கல்யாணம் பிடிக்காம தானே அசோக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம் இல்லப்பா. அதான் சுபா பயப்படுறா. அப்படிலாம் பண்ணிட முடியாதுமா. லீகலா அவன் சுபாவோட புருஷன். அப்படி பண்ணா நம்ம சும்மா விட்டுருவோமா? ரூல்ஸ் எல்லாம் இருக்குதா? ஆனா கோவத்துல அவங்க ஏதாவது பண்ணிட்டா போனவ வருவானா? நீ கொஞ்சம் அழாம இரு. பொறுமையா தேட இப்ப நேரம் இல்லப்பா. ரிசப்ஷன் வேற வருது. எல்லாரையும் இன்வைட் பண்ணியாச்சு. அசோக் இல்லாம எப்படி? என்னதான் பண்ணாங்கன்னு கேளு மகா. அசோக் வீட்டுக்கு போனம்மா. அவன் இங்க இருக்கும் போது அவ்வளவு திமிரா பேசினவங்க இப்ப இன்னும் கோவமா பேசுறாங்க. அவங்க தான் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஆனா சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. கோபமா பேசினா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அது எப்படிப்பா? நடு ரோட்ல வச்சு அடிச்சு மிரட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க எப்படி இப்படி சொல்ல முடியும்? பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கப்பா. அத பண்ண சொல்லு மகா. போலீஸ் வந்தா அசோக்க விட்டு தானே ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன் போறது பெரிய விஷயம் இல்லம்மா. யாரோ சண்டைக்காரங்கன்னா அதை செய்யலாம். சொந்தக்காரங்கள்ட்ட அது செய்யணுமான்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கலாம். இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் சரியாயிடுமா? அப்ப சுபா அங்கதானே போயாகணும். நாம அவசரப்பட்டு போலீஸ் கேஸ்ன்னு போனா அதை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு சுபாவை எல்லாரும் டார்ச்சர் பண்ணுவாங்கம்மா. அதான் எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு அந்த அசோக்கே வந்து எதுக்கு அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போனீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்போ இதுக்கு என்னதான்ப்பா வழி? நானும் அதாம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள அவனை அவங்க கொன்னுடுவாங்க. அதானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? சுபா, உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. அசோக் அப்படியே வராம போயிட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க தானே? நீங்க அவனை தேடவே இல்லப்பா. தேடுற மாதிரி போய் சொல்றீங்க. என்னடா இப்படி இல்ல? ஆமாப்பா, நான் பண்ண கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல. நீங்க பார்த்த மாப்பிள்ளை இல்லன்றதுனால அசோக் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அவன் என்ன பண்ணாலும் திட்டிட்டே இருந்தீங்க. சுபா, டென்ஷன்ல ஏதாவது உளறாத ப்ளீஸ். மகாக்கு கல்யாணம் ஆன பிறகு அவ ஹஸ்பண்ட் கிட்டயும் இப்படிதான் அசோக் கிட்ட பிஹேவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா? ஏன் சுபா இப்படி எல்லாம் பேசுற? நான் சரியா தான் பேசுறேன். அசோக் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இப்ப அவன் இல்லன்னது உங்களுக்கு சந்தோஷம். என்ன மகா, சுபா இப்படி எல்லாம் பேசுறா? அக்கறை இல்லாம தான் ரிசப்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சொல்லு. மகா கல்யாணத்துல ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் இந்த ரிசப்ஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்றீங்க. இந்த கல்யாணம் பிடிச்சு போய் ஒண்ணும் நீங்க பண்ணலையே. இப்ப கூட அசோக்க நீங்க தேடவே இல்லப்பா. அவன் அவன் ஃபேமிலி ஏதாவது பண்ணிட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? என் டென்ஷன் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? புரியுதுடா. இல்லப்பா, உங்களுக்கு புரியல. உனக்கு நான் ஒரு தப்பு பண்ணுவேன்னு உனக்கு தோணுதாம்மா? இல்லப்பா, சத்தியமா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. உங்க உசிரே போனாலும் ஒரு தூசி கூட என் மேல விழாம பாத்துப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அசோக் அப்படி நினைப்பீங்களா தெரியலப்பா.
அசோக் வந்துருவான் சுபா. அவனை விட மாட்டாங்க மகா. அவன் அடம் பிடிச்சு அவனை கொன்னுடுவாங்க. அவன் நல்லவன் மகா. அவன் என்கிட்ட கோவப்பட்டா என்ன திட்டனான். அதனால தானே அவனை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க. என்ன கல்யாணம் பண்ணா அவங்க வீட்ல இவ்ளோ பிரச்சனை வரும் தெரிஞ்சும் அவங்கள விட்டுட்டு என்னோட வந்தான்ல. என் மேல லவ் இல்லாமலையா இதெல்லாம் அவன் செஞ்சா சொல்லுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்கப்பா, ஒருவேளை அசோக் வரலன்னா கொஞ்ச நாள் நான் அவனை மறந்துட்டு நீங்க சொல்றதை கேட்பேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. சத்தியமா அது மட்டும் நடக்காது. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு என்னை யாரும் உயிரோடவே பார்க்க முடியாது.